அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஆர்பில நேத்து வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்டின்னா, ஒவ்வொரு ஆண்டும் டிஆர்பி மூலமா எவ்வளவு போஸ்டிங்க ஃபில் பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்க வெளியிடக்கூடிய அந்த ஆண்டு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மாரி இவங்களும் வந்து ஃபில் பண்ண போறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டெட் சம்மந்தமான எந்த எக்ஸாமே அதுல இல்ல. அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை வந்து நம்மளுடைய டிஇடி எக்ஸாம் நடத்தணும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அதுக்கு பிறகு நடத்தவே இல்ல. கடந்த 2023ஆம் ஆண்டு தான் எக்ஸாம் நடந்துச்சு டெட் எக்ஸாமு. அதுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளா வந்து இந்த இது வந்து நடத்தவே இல்ல. ஸோ வந்து என்சிடின்னு சொல்லக்கூடிய தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில்ல அவனுடைய ரூல்ஸ் படி, ஒரு ஆண்டுக்கு 2 முறை இந்த எக்ஸாம் வந்து நடத்தணும் அப்படின்னு ரூல் இருக்கு. ஆனா, அவங்க வந்து நடத்தவே இல்ல. ஸோ, ஆனா வந்து மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான சிடெட் தகுதித் தேர்வ ஆண்டுக்கு 2 முறை வந்து அவங்க அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆனா, நம்மளுடைய டிஆர்பி வந்து இந்த எக்ஸாம் வந்து அவங்க வந்து இது பண்ணல. ஸோ, பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து மொத்தம் 9 அறிவிப்ப 9 புதிய போஸ்டிங்க்கான அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல 4 அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ட்டாங்க. 5 மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா வந்து அவங்க விட்டுருக்காங்க டிஆர்பில. ஸோ டிஆர்பி தான் நம்மளுடைய எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கோ, நம்மளுடைய கவர்மெண்ட்ல உள்ள போஸ்ட்டுக்கு, அதே மாரி டிஆர்பி தான் நம்முடைய இந்த மாரி அரசு அ கலைக்கல்லூரி, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜு, டிப்ளமோ காலேஜு, இந்த மாரி கல்லூரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள போஸ்டிங் இவங்க தான் ஃபில் அப் பண்றாங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, பட்டதாரி ஆசிரியர், அப்ப இவங்கலாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தா, டெட் எக்ஸாம் இல்லங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது எப்ப வரும்னு தெரியல. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அறிவிப்பு என்ன அப்டிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இதான் அந்த டிஆர்பி உடைய அனௌன்ஸ்மென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து செட் எக்ஸாம் இருக்கு. அத வந்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ட்டாங்க. மார்ச் மாசம் வந்து நடக்கும்னு சொல்லி. அடுத்து நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா அசோசியேட் புரொஃபசர், அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பிஇடி. என்ன வருது பார்த்தீங்க அப்டின்னா, ஏற்கனவே கால்ஃபர் பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாரி இப்ப பண்ண போறாங்க அப்டின்னு. மொத்தம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வந்து 232 போஸ்ட் மொத்தம். அடுத்து நம்மளுடைய வந்து லா காலேஜ்ல உள்ள போஸ்ட். அதுவும் ஏற்கனவே வந்து அவங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் புரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் 4000 போஸ்ட்டுக்கு ஜூலை மாதம் வரும்னு இருக்காங்க. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் சிஎம்ஆர்எஃப் 180 ஸ்டூடண்ட்டுக்கு ஜூன் மாசம் ஜூன் மாசம் வரும்னு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்முடைய பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட் 1915 போஸ்ட் வரும்னு இருக்காங்க. நவம்பர் மாசம் வரும்னு இருக்காங்க. பார்ப்போம். அடுத்து பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட் 1205 போஸ்ட் டிசம்பர்ல வரும்னு இருக்காங்க. அடுத்து நம்முடைய பிஇஓ போஸ்ட் அது 51 போஸ்ட் மார்ச் அடுத்த வருஷம் வரும்னு போட்டிருக்காங்க. அடுத்து அசோசியேட் புரொஃபசர், அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல உள்ள இந்த 2 விதமான போஸ்ட்டுகளுக்கும் ஒவ்வொரு வந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல, அரசு கல்லூரிகள்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ, அந்த தேவையின்படி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, 7535 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகும் போட்டிருக்காங்க. இந்த 9 அறிவிப்புல 4 அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பு. 5 மட்டும் தான் அது புதுசா வெளியிட்ட அறிவிப்பு. ஓகேங்களா? இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க இவங்க சொல்லுவாங்க. ஆனா அது மாரி பண்ணுவாங்களான்னு தெரியாது. டிஆர்பி வந்து சொல்லுவாங்க. ஆனா அது மாரி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இந்த அந்தான்னு போய்க்கிட்டு தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்எஸ்யூஆர்பி, டிஆர்பி, அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட், அப்புறம் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு இந்த மாரி பல தேர்வு வாரியங்கள் இருக்கு. கவர்ன்மென்ட் கண்ட்ரோல்ல. அதுல டிஆர்பி பார்த்தீங்கன்னா, எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்றதுக்காக ஒரு ஒரு டீம் இருக்காங்களோ, அதே மாரி டிஆர்பிக்கும் ட்ரை பண்றதுக்காக ஒரு டீம் இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற மாரி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா,
இது வந்து ஒரு அருமையான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருக்கும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, அப்ளை பண்ண பிறகு எல்லாம் முடிஞ்சிரும். ஆனா எக்ஸாம் வந்து டேட்டா டேட்டா என்ன பண்ணுவாங்க? மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 எக்ஸாம் போட்டிருக்காங்க இல்லையா? இது எத்தன எக்ஸாம் எத்தன எத்தன எக்ஸாம் பண்றாங்க, பண்ணலங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஒரு கொடும அப்டின்னா, இதுல வந்து கவர்ன்மென்ட் இன்ஜினியரிங் காலேஜ பத்தி எந்த போஸ்ட்டுமே இல்ல. ஸோ அரசு பொறியியல் கல்லூரி, அரசு நம்மளுடைய கவர்ன்மென்ட் டிப்ளமோ காலேஜ், அதுல ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரர் போஸ்ட் எதுவுமே இல்ல. அதான் ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இதுக்குன்னே ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாவம். சரி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தேங்க் யூ.